விஜய் ஃபேமிலி எல்லாருமே வந்து ராகினியை போய் பேசி முடிச்சுட்டு வந்துடுறாங்க அவங்க வீட்டில். இதனால் வந்து காவேரி மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. ராகினி சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையுமே வந்து விஜய் கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் விஜய் வந்து இதை பற்றி பெரிய விஷயமா எடுத்துக்காத, நீ இப்போ இருக்க போகிறது கொஞ்ச நாள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு வந்து காவேரி தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இது மாதிரி காவேரிக்கு சீக்கிரமாகவே இது தாலி பிரித்து கோக்கணும், இன்னும் கூட கோக்கவே முடியல, அதனால் முதல்ல காவேரியோட சடங்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க, விஜயோட வந்து தாத்தா பாட்டி வந்து நம்ம காவேரியோட அம்மா கிட்ட பேசுகிறாங்க. அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷங்க, அவளுக்கு அந்த டைமே தள்ளி போச்சு, எனக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, அந்த டைமில் வந்து கங்காவுக்கு வச்சுட்டோம், அதனால் வந்து சீக்கிரமாகவே வந்து காவேரிக்கு வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கங்கா வந்து அப்படியே அப்செட் ஆகிறாங்க. அடுத்து வந்து கங்கா வீடு பார்க்க போகிறாங்க. பார்த்தா வந்து அவங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கிது. அந்த வீடை பார்த்துட்டு ரொம்ப வந்து சின்னதாக தான் இருக்குது, ஆனால் பரவாயில்ல, நம்ம நிம்மதியோடு வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு குமரன் வந்து நீ இப்படி சொல்லிட்ட, வீடும் பார்த்துட்ட, ஆனால் கண்டிப்பாக அத்தை வருவாங்கன்னா எனக்கு தோணவே தோணல அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க பொண்ணை விட்டுட்டு வரமாட்டேன்றாங்களே, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதுக்காக அங்கே தனி கொடுத்துருமா நம்ம வர முடியும், பாவம் இல்லையா அவங்க, இந்த ஊரில் அவங்களுக்கு யாரை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. நீங்கள் தாங்க அவங்கள பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, நான் தான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன், ஆனால் அவங்க நம்மளை பற்றி கொஞ்சம் கூட கவலையே படல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம மட்டும் எப்படி கங்கா வர முடியும், இங்கே பாருங்கள், அவங்கள நான் போய் கூப்பிட்டு பார்ப்போம், அப்படி வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்காக அந்த மான மரியாதை விட்டு அந்த வீட்டில் நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அதுக்கேட்டு குமரன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு வந்து சடங்குக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ காவேரிக்கு வந்து இந்த நகையெல்லாம் போட்டுக்கோ, இந்த சாரியெல்லாம் கட்டிக்கோ சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தா காவேரி வந்து அப்படியே வந்து எடுத்து வைக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க பாட்டி கொடுத்த அந்த வளையல் ரொம்ப சந்தோஷமாக வந்து காவேரி வந்து போட்டுக்கிறாங்க. அம்மா வந்து காவேரிக்கு ஏதாவது செய்யணும், சின்ன தங்கமாவது அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து எப்படிம்மா பண்ண முடியும், வந்து நம்மக்கிட்ட ஏது காசு அப்படின்னோடனே இருக்கிற காசு வச்சு தான் பண்ணணும் அப்படின்னோடனே, ஏற்கனவே அவள் காசை தூக்கினா அவ்வளோ ஓடிட்டா, இருக்கிற காசெல்லாம் புதுசாக எங்கே பண்ணுறது அப்படின்ற மாதிரி கங்கா சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து சாரதா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இவளை யாரும் பண்ண சொல்லலை, இதுக்கு தான் நான் சொன்னேன், என் குடும்பத்துக்கு அதையே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவளை நான் கேட்டு நான் காசு என் பொண்ணுக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு சின்ன தங்கமாவது எனக்கு வாங்கி கொடுக்க தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு கங்கா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து காவேரிக்கு தாலி பிரித்து கோக்குற விஷயமா வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அன்றைக்கி வந்து கோக்குறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து பக்கத்தில் உட்கார சொல்கிறாங்க. விஜய் வந்து தயங்கி உட்கார்றாரு. அடுத்து வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. அடுத்து வந்து தாலியும் பிரித்து வந்து எல்லாமே ரெடி பண்ணி அழகாக கோக்குறாங்க. வந்து சாரதா வந்து கலந்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஓரமாக நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் வந்து பெற்றவங்க, அந்த பொண்ணுக்கு எல்லாமே நீங்கள் தான், நீங்கள் வந்து கல்யாணத்தில் தான் நிற்கலை, ஆனால் இதில் கண்டிப்பாக நிற்கிறோம் அப்படின்னு வந்து காவேரி ஆசைப்படுறாங்க. அம்மா ப்ளீஸ்மா வாமான்னு சொல்லிட்டு காவேரி கெஞ்சிருந்தால சாரதா வந்து நிற்கிறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து தாலி பிரித்து நல்லபடி வந்து கோத்து கொடுக்குறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ராகினியும் வந்து பசுபதி வராங்க. அதை பார்த்து ராகினியை பார்த்து பசுபதி பார்த்து காவேரி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்களே வர வச்சிங்க அப்படின்னா, எங்கள் சம்மந்திங்க, எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, நாங்கள் பண்ணுறோம், வர வச்சது என்ன தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் காவேரி அப்செட் ஆகிறாங்க. உடனே விஜய் வந்து காவேரி சமாதானப்படுத்த, வீட்டுக்கு காவேரி ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, வீடு அவங்க நம்ம பேச்சுக்கு வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிங்க, உங்களுக்காக அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, தாலியை ரெடி பண்ணி வந்து விஜய் கிட்ட கொடுக்குறாங்க போட சொல்லி. காவேரி கழுத்தில் தாலியை வந்து அப்படியே வந்து யோசனை பண்ணிவிட்டு விஜய் வந்து கட்டிடுறாரு. அடுத்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி. இந்த தாலி எனக்கு நிலைக்கணும், நீங்கள் என் கூடவே இருக்கணும், வாழ்நாள் ஃபுல்லாக உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுற விஜய், இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து மனசுலேயே நினைக்கிறாங்க. விஜயை பார்த்து வந்து அவரை அறியாமல் வந்து அப்படியே காவேரியை வந்து வச்சுக்கணும் வாங்காமல் மனசுலேயே இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதோட முடியுது.